ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே 2026 ஜனவரி மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பத்தின அஃபீஷியல் அப்டேட் டிடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த டேட்ல என்னென்ன புக்கிங்ஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. எப்பயும் போல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ். இப்போ டைம் ஈவினிங் 6:30 மணி ஆகுதுங்க. 9200 டிக்கெட்ஸ் பக்கமாக அவைலபிள் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு சனிக்கிழமைக்கு உங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவைப்படுது, வாங்கி சாமி பார்க்கலான்ற பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரெயினில் போறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் போய் வாங்கிக்கலாம். இல்லை நான் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசம்ல வாங்கிக்க முடியும். அதை தவிர நீங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். டிக்கெட்ஸ் நாளைக்கான டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குங்க, வாங்கிக்கோங்க. ஸோ தீபாவளி டைமில் க்ரௌடு ஹெவியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. தரிசனம் ஸ்பெசிஃபிக்காக போகணுன்றவங்க மட்டும்தான் போவாங்க. அதனால க்ரௌட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்றது தான் இப்போதைக்கு அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கூட அவைலபிள் இருக்குது. டோக்கன் வாங்க க்ரௌட் இருந்தாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இன்னைக்கு 12,563 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு மத்தியானம் ரிலீஸ் பண்ண டிக்கெட்டோட மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 20,500 டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு 20,000 டிக்கெட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டில் 3,000 டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு பக்தர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலேயே கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு சில சப்ஸ்கிரைபர் கூட அங்கே லைனில் இருந்துட்டு க்ரௌடு இவ்வளோ இருக்குது, ஸோ நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க எல்லாமே டோக்கன்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, தாராளமாக போய் வாங்க. இது விஷ்ணு நிவாஸ் டிக்கெட் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 2 மணிக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கொடுக்குற டைமில் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அப்டேட்டு. இதோ 2 மணி பக்கமாக வரும்போது க்ரௌடோட ஸ்டேட்டஸுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ண அப்டேட்டு தான் இது. இப்போ டிக்கெட்ஸ் ஒரு 9,000 டிக்கெட்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேரடி சர்வதர்ஷனம் 30 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் சுமார் நமக்கு 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி காலையில் 7 மணி ஸ்டேட்டஸ் படி சொல்லியிருக்காங்க. ஸோ 30 கம்பார்ட்மெண்ட்னா வெளியில் க்ரௌடு பெருசாக இல்லைங்க, எல்லாமே கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணுறாங்க. 12 மணி நேரம் இந்த தரிசனத்துக்கு ஆகுது. இது சர்வ தரிசனம். இதுவே 300 தரிசனமாக இருந்துச்சுன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனில் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னா 61,521 பேர் தான். ஸோ தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ யாராவது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா டோக்கன் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம 2026க்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி அன்னையிலேருந்தே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமும் அங்க பிரதர்ஷன டிக்கெட்டை இந்த லக்கி டிப் சேவாவில் தான் ஆட் பண்ணது அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்த போர்ட் மீட்டிங்க்கு அப்புறமா தான் இதை பற்றின டிசிஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு புதிய ஈயோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் மாற்றலை. இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நமக்கு அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட்டும் அதிலே தான் வரும். ஃபர்ஸ்ட் 2026 ஜனவரிக்கான ஃபர்ஸ்ட் புக்கிங் ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட எலக்ட்ரானிக் லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 21ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குங்க. மேபி இந்த டைம் 20ஆம் தேதி அப்படிங்கிறது தீபாவளி அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தான் அப்டேட் வந்துச்சு. உங்களுக்கு 19ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவாவில் வரக்கூடிய கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவாவோட புக்கிங் 23ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே நாளில் உங்களுக்கு வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷனோட தர்ஷன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் நம்ம 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண கஷ்டமாக இருக்குது, நிறைய பேத்துக்கு புக் பண்ண முடியல, சில டைம் கிடைக்க மாட்டேங்குது, எரர் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வர்ச்சுவல் சேவாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நமக்கு 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்த புக்கிங் 24ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் சேம் 24ஆம் தேதி காலையில் 11 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதோட புக்கிங் வந்து நமக்கு 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன், இந்த தர்ஷன் டிக்கெட் எல்லாம் ஒரு நாளில் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ அங்க பிரதர்ஷனம் வந்து நமக்கு லக்கி டிப்பில் போனதுனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீவாணி விஐபி வந்து 11 மணிக்கும், சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஈவினிங் 3 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரியில் யாருக்காவது இந்த டிக்கெட் வேணுங்கிறவங்க டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த ஜனவரி மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து காலையில் 10 மணிக்கு 25ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டிக்கெட்டுக்குமான காமன் அக்கமடேஷன், திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் ஜனவரி 2026ஓட புக்கிங் வந்து 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே இந்த ஜனவரி மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கு. ஸோ யாருக்கெல்லாம் 2026 ஜனவரியில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இப்போ நவம்பர் மாதத்தில் தர்ஷன் டிக்கெட்டுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ரீனிவாச விசேஷ திவ்யானுகிரக ஹோமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமம் அட்டன் பண்ணிட்டு தர்ஷன் பார்க்குற டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நவம்பர் மாதத்துக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். யாருக்காவது நவம்பரில் 300 டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஒரு கடைசியான டிக்கெட்டு ஆன்லைனில் கிடைக்கிறது. தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேத்துக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ 4 பேத்துக்கு வேணும்னா நம்ம 2 மொபைல் நம்பரில் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை இந்த டிக்கெட்டில் தர்ஷன் பார்த்தோன்னா எகெயின் தர்ஷன் பார்க்கறதுக்கு 30 நாள் வந்து ஆகும். 300 தர்ஷனுக்கு என்ன வந்து ரூல்ஸ் இருக்கோ அதே ரூல்ஸ் தான் இதுக்கும் இருக்குது. இதை தவிர நவம்பர் மாதத்துக்கான லோக்கல் டெம்பிள் சேவாவோட டிக்கெட் 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் நமக்கு பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட்டும் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த 3 டிக்கெட்டும் நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்டது. மீதி எல்லாமே 2026 ஜனவரி மாதத்துக்கான டிக்கெட்ஸோட அப்டேட்டுங்க. அஃபிஷியல் அப்டேட் 17ஆம் தேதி வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் வந்து வந்துருச்சு. டேட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எப்போ வந்து டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நியூஸில் கூட வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேயே வந்துருந்துச்சு அந்த ஆர்டிக்கல். என்ன அப்படின்னா, இந்த முறை வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான சொர்க்கவாசல் தரிசனம் 2 நாள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஆகம விதிப்படி 2 நாள் இருக்கிறது தான் கரெக்டு, 10 நாள் இருக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் டிடிடி அஃபிஷியலாக வந்து சொல்லலை. நமக்கு எப்போ அஃபிஷியலாக தெரிய வரும் அப்படின்னா, இப்போ நமக்கு 19ஆம் தேதிக்கு மேலே டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து இந்த ஏகாதசி டைம்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், மார்கழி மாதத்தில் சுப்ரபாத சேவா அதெல்லாம் இருக்காது. அது இல்லாமல் நமக்கு வந்து சில சேவாக்கள் வந்து ஏகாந்தமாக நடக்கும். அதில் ஒன்று பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த டேட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த நாட்களில் வந்து நமக்கு சொர்க்கவாசல் தரிசனம் இருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். இதுவே சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். 2 டேஸ்க்கு தான் இருக்குமா இல்லை வந்து 10 டேஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்றத. இதுக்கு என்றைக்கு ஓப்பன் ஆகுன்ற அப்டேட் மேபி வந்து கொஞ்சம் வரத்துக்கு டைம் ஆகுங்க. எப்போ வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த டிக்கெட் புக்கிங்கான அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு சில ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீவாரி லட்டு பிரசாதங்களின் விலை உயர்வு குறித்த செய்தி வந்து முற்றிலும் தவறானதுன்னு சொல்லிட்டு டிடிடியோட தலைவர் ஸ்ரீ BR நாயுடு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீவாரி லட்டு பிரசாதங்களின் விலை உயர்வு குறித்து சில தவறான தகவல்களை பரப்புவது சரியில்லை என்று தலைவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு. திருப்பதி தேவஸ்தானங்கள் மற்றும் மாநில அரசின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயலாக தான் இதை நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லட்டு பிரசாதங்களோட விலையை உயர்த்தக்கூடிய எண்ணம் டிடிடிக்கு இல்லை அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல வைகுண்ட ஏகாதசி பற்றின அந்த இன்ஃபர்மேஷன். இதில் என்னென்னா, கருத்துக்களை சேகரிக்க ஆகம ஆலோசனை குழு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி வைகுண்ட துவார தரிசனம் முந்தைய முறைப்படி 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என அறியப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களில் மட்டுமே கோயிலின் வைகுண்ட துவாரம் திறக்கப்படும். இருப்பினும் அந்த 2 நாட்களில் அதிக பக்தர்கள் இருந்ததால் ஸ்ரீரங்கம் கோயிலை போலவே வைகுண்ட துவாரத்தையும் 10 நாட்கள் திறந்து வைக்க முந்தைய அரசாங்கம் அதிகாரிகள் வந்து முடிவு செஞ்சிருந்தாங்க. இதன் மூலம் 10 நாட்கள் வைகுண்ட துவாரத்தை தரிசனம் செய்யும் முறை 2020 முதல் தொடங்கப்பட்டது. இருப்பினும் இது ஆகமங்களுக்கு எதிரானது என்றும் 10 நாட்கள் தரிசனம் தொடர்வதால் பக்தர்களே ஒரே நேரத்தில் அந்த டோக்கன்களுக்காக விரைந்து செல்வதால் நெரிசல் மற்றும் சில கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க.
2 நாள் வைகுண்ட துவார தரிசனத்தை செயல்படுத்துவது குறித்து டிடிடி அதிகாரிகள் ஏற்கனவே ஆகம அறிஞர்கள், பூசாரிகள் மற்றும் அறிவியல் நிபுணர்களோட விவாதித்ததா அறியப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கூட நம்ம பார்த்தோம், நிறைய பேர் டோக்கன் வாங்கும்போது அந்த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது எல்லாமே பார்த்துருக்கோம். மேபி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2026க்கான டிக்கெட் புக்கிங்கான அப்டேட் வந்துருச்சு. தேவைப்படுறவங்க டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் நம்ம சேனலில் ஷேர் ஆகும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.